கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றாருங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது ஆண்டவருக்கு முன்னால் எவ்வளோப்பா போட்டு வச்சுருக்க பேங்கில் நான் கேட்க போகிறாரு. நீங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருந்தாலும் அது கர்த்தருக்கு ஒரு பெரிய இது கிடையாது. நீ அவர்கிட்ட போய் பெருமையாக எவ்வளோ போட்டாங்க கிடையாது. அதை சொல்ல அவர் என்ன கேட்குறாரு, நான் சொன்னதை செஞ்சியா, நான் சொன்னதை நீ செஞ்சியா, அதுதான் கர்த்தரிடத்தில் பெருசாக எண்ணப்படும். அப்போ எதுக்கு பணம் தர்றாரு, எதுக்கு எல்லா வசதியும் தர்றாரு, எல்லாம் நிறைவாக ஏன் தர்றாரு, ஏராளமாக ஏன் தர்றாரு? ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறதுக்கு எனக்கு வேணுமே. நிறைய இருக்கிற ஆளுங்களுக்கு சில நேரத்தில் அர்த்தமே இல்லாமல் போயிடுது. எதுக்கு இருக்குது இவ்வளோன்னே தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன் எதுக்கு இருக்குதுன்னு. நிறைய கொடுத்துருக்கிறாருன்னா ஏதோ நோக்கம் வச்சுருக்கிறாரு. அப்போ கடவுளோடு இன்னும் நெருங்கி வாழணும். நிறைய இருந்ததுன்னா இன்னும் ஆண்டவர்கிட்ட அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். அந்த நோக்கத்துக்காக அதை பயன்படுத்த வேணும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த உலகத்தின் மக்கள் ஆண்டவரை காண வேண்டும். காண முடியாத இந்த ஆண்டவரை அவர்கள் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேணும். எப்படி பார்க்கணும்? என் வேலையின் மூலமாக பார்க்கணும், என் தொழில் மூலமாக பார்க்கணும், என் பிஸ்னஸின் மூலமாக பார்க்கணும். இயேசுவை அவர்கள் காண வேண்டும். இயேசு மகிமைப்பட வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர், பெரியவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.